வணக்கம் முருகன். ஊழல் பணத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக சசிகலா அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி தொடங்கினா ஊழல் பணத்தை செலவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஓபிஎஸ் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்காமல் இருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருவாங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். சசிகலா அவர்கள் புதியதாக கட்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி கொடியில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் மற்றும் அண்ணாதுரையினுடைய படம் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, எதற்காக அந்த கட்சி தொடங்கப்பட்டது, எந்த கட்சிக்கு எதிராக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே வருங்காலில் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக அந்த கட்சியில் கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரெல்லாம் வந்து சேர போகிறாங்க, இதெல்லாமே பிறகு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக சசிகலா கட்சி தொடங்குறதுக்கு காரணம் தினகரன் அவர்கள் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறாரு. அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இவர் ஒரு பலமான முக்குளத்தர் சார்பாக பிரதிநிதியாக தற்போது இணைந்திருக்கின்றார். அதனால தான் தானும் முக்குளத்து ஜாதியினுடைய பிரதிநிதி அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக சசிகலா அவர்கள் புதியதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி கட்சி ஆரம்பித்தது ஊழல் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இந்த கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு. புதையலை பூதம் காக்கிறது போல ஜெயலலிதா ஊழலாக சம்பாதிச்ச ஒரு குறைந்தபட்ச 20,000 கோடி ரூபாய் பணம் சசிகலாவிடம் இருக்கிறது. அந்த பணத்தை காப்பாற்றணும்னா அரசியல் பின்புலம் வேணும். அப்படி அரசியல் பின்புலம் இல்லை என்றால் ஈடி ரெய்டு வரும், ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு இருக்கும், கைது நடவடிக்கை எல்லாம் இருக்கும். இதற்காக தான் சசிகலா அவர்கள் அதிமுகவில் பலமாக இருந்த பொழுது ஜெயலலிதாவால் சம்பாதிக்கப்பட்ட ஊழல் பணத்தை காப்பாற்றுறதுக்காக முக்குளத்தினுடைய பிரதிநிதியாக நானும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வழிய மற்றபடி கட்சி ஆரம்பித்து மக்களுக்கோ இல்லை தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சேவை செய்வதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை. அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் சசிகலாவை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்காதது காரணம் ஊழலா. அவரும் ஒரு 20,000 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஊழல் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பித்தா அந்த பணமெல்லாம் செலவாயிடும். அதனால தன்னுடைய பரம எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சுமூகமான உறவில் இருக்கிறாரு. தன்னுடைய மகன்களுக்கு ஒரு 2 எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும் அந்த கட்சியில் தன்னை இணைத்து கொள்ள தயாராக இருக்கின்றார். சொந்த கிணத்துல ஊர் மக்களுக்கு தண்ணீரே தராத ஓபிஎஸ் அவர்கள் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து பணத்தை செலவு பண்ண போறாரா? அந்த அளவுக்கு எச்சிக்கையில் ஈவு ஓட்டக்கூடாத நபர் தான், தயங்குகிற நபர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அதனால பணம் செலவு பண்ண தயாராக இல்லாத காரணத்தினால புதிதாக கட்சி ஆரம்பிக்கவில்லை. அடுத்தது பண்டூட்டி ராமச்சந்திரன் தற்பொழுது புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு. அதற்கு அவர் கூறிய காரணம், இன்னும் ஓபிஎஸ்ஸை நம்பி எந்த விதமான பலனும் கிடையாது, அதனால புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நடவடிக்கையை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எம்ஜிஆர் இறந்த பிறகோ அல்லது ஜெயலலிதா இறந்த பிறகோ அறிவிச்சிருந்தார்னா கண்டிப்பாக பாராட்டலாம். அப்பொழுது இளமையாக இருந்தார். அப்பொழுது இளமையாக இருக்கிறப்பயே அரசியல் செய்ய தெரியாத, பேச தெரியாத ஒரு நபர் தான் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள். இப்பொழுது கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறது, அவரும் ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஆசையில தான் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். மொத்தத்தில் இந்த 3 பேருமே செல்லா காசு. சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள், பண்டூட்டி ராமச்சந்திரன், இந்த 3 பேருமே செல்லா காசு. காலம் கடந்து இவர்கள் எல்லாமே தற்பொழுது கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அல்லது தன்னுடைய எதிரியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த விதமான கொள்கை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அடுத்ததாக சசிகலா அவர்கள் கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறது. அந்த கூட்டணியில் முக்கிய அங்கமாக தினகரன் இருக்கிறாரு, முக்குளத்தோர் சார்பாக. இந்த சமயத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்த சசிகலா அவர்கள் இந்த வாக்குகளுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டால் கண்டிப்பாக சொத்து குவிப்பு வழக்கில் நிச்சயமாக சசிகலா அவர்கள் கைது செய்யப்படுவார். அவர் மீது ஏராளமான ஊழல் வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. அதையெல்லாம் தூசு தட்டி ஈடி அனுப்பி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க பாரதிய ஜனதா கட்சி. அதே போல ஓபிஎஸ் அவர்கள்
அதிமுக அப்படிங்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பில் ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த கட்சி. அந்த கட்சி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் தன்னுடைய கொள்கை எதையுமே இல்லாமல் எல்லாத்தையும் காத்துல தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய பிரதான எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருக்கின்றார். கவரிமான் பரம்பரை அல்லது கவரிமானுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும்னா அது ஓபிஎஸ் அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு கொள்கை குன்றாக திகழ்வது தான் ஓபிஎஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கொடுமையடா சாமி அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாமே புலம்பக்கூட நிலையில தான் தற்பொழுதைய அரசியல் இருக்கிறது. காலங்கடந்த காலத்தில் சசிகலா புதியதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக பண்டுட்டி ராமச்சந்திரன் தன்னுடைய தள்ளாடும் வயதில் அவரும் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு. தன்னுடைய பரம எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் சகித்துக்கொள்ள தமிழக மக்கள் பழகி கொள்ள வேண்டும். இன்னும் பெரிய பெரிய அதிர்ச்சியெல்லாம் வருங்காலத்தில் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் தினகரன் அவர்கள் சசிகலா புதியதாக கட்சி தொடங்கியதை எப்படி வர்ணித்திருக்காருன்னா, திடீர் இட்லி திடீர் சாம்பார் எப்படி மார்க்கெட்டுக்கு வருதோ அதே போலவே திடீர் என்று சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் தான் ஊழலாக சேர்த்து வைத்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சசிகலா அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கின்றார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.